நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தங்கப்பாண்டி பேசுகிறேன். நண்பர்களே, டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனில் இருந்து நண்பர்கள் சில பேர் கேட்டிருக்கீங்க, அதாவது சங்கத்தினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்றது. கொள்கைகள் அப்படின்னு பார்த்தா இன்றைக்கி நிறையா இருக்குது நண்பர்களே. அதை பூரா நம்ம கொள்கைகளாக அரசாங்க ரெக்கார்டில் ஏற்ற முடியாது. அரசாங்க ரெக்கார்டில் காமனான கொள்கைகள் தான் கொடுத்துருக்கோம். அதை நண்பர்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன். நம்ம மனசில் இருக்கிறது, நமக்கு தேவையானது, நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு தேவையான விஷயங்கள், இதை போராடி வாங்கணும் அப்படின்றது நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷனுடைய லட்சியம். இது கொள்கை இல்லை, லட்சியம். அது என்னென்ன நமக்கு தேவை அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓட்டுநர் இனத்திற்கு ஓட்டுநர் தினம் முதல் கட்டமாக தேவை. ஓட்டுநர் தினம் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி நிறையா நண்பர்கள் சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் காலண்டரில் அந்த ஓட்டுநர் தினம் அப்படிங்கிறது ஒன்று வந்திருக்கா அப்படின்றத நீங்களே பாருங்கள். நான் பல தடவை பார்த்துருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியலை. அரசாங்கமும் இதுதான் ஓட்டுநர் தினம் அப்படின்றத நேரடியாகவும் அறிவிப்பு கொடுக்கலை. சரிங்களா? ஓட்டுநர் தினம் நமக்கு கண்டிப்பான முறையில் வேணும். ஓட்டுநரோ சமூக சேவகர்கள் அப்படின்ற அங்கீகாரம் வேணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம தாந்தோணி மாதிரியே தனியாக தெரிகிறோம். அந்த கான்செப்ட் கிடையாது. ஓட்டுநரும் சமூக சேவகர்கள் அப்படின்ற அங்கீகாரம் கண்டிப்பான முறையில் நமக்கு வேண்டும். அடுத்த கட்டமாக பார்த்தா நமக்கு தபால் ஓட்டு கண்டிப்பாக வேணும். தபால் ஓட்டு ஏன் கேட்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி 100க்கு 90% பேர் எலெக்ஷன் அப்போ கண்டிப்பான முறையில் நம்ம மோட்டாரில் தான் இருக்கோம். நம்மளால் இறங்கி எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு வர முடியலை. காரணம், பல தடவை பல மாநிலங்களில் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படுறோம். அப்போ நம்ம ஓட்டினுடைய வேல்யூவே இல்லாமல் போயிடுது. இது மக்கள் பணியில் தான் நாம் இருக்கோம். மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்து பொருட்களையும் கொண்டு வரக்கூடிய பொறுப்பில் இருக்கிற நமக்கு ஏன் தபால் ஓட்டு தரக்கூடாது? இன்றைக்கி அரசாங்க பணியாளர்களுக்கு பூரா தபால் ஓட்டு இருக்குது. ஏன் நமக்கு தரக்கூடாது? நம்மளும் மக்கள் சேவையில் தானே இருக்கோம். அப்படின்றப்ப நமக்கு ஏன் தபால் ஓட்டு தரலை? தரணுன்ற எண்ணம் இதுவரைக்கும் ஏன் யாருக்கும் வரலை? கண்டிப்பாக ஓட்டுநருக்கு தபால் ஓட்டு வேண்டும். அதை நம்ம கொண்டு வரணும். இன்றைக்கி ஒரு விபத்துன்னு நடந்தால் முதல் ஆளாக தாக்கப்படுறது நம்ம ஓட்டுநர் இனம்தான். எத்தனை நாளைக்கு தான் இதை சகிச்சுக்கிட்டே நம்ம போட முடியும்? ஏகப்பட்ட நபர்கள் இந்த பொதுமக்களை அடித்ததிலே நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. விபத்து என்பது தெரியாமல் எதிர்பாராமல் நடப்பது. அதுக்கு ஒரு டிரைவர் பலியாடு கிடையாது. ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அதுக்கு 1008 சூழ்நிலை இருக்குது. ரோடு காரணமாக இருக்குது, அந்த மோட்டார் காரணமாக இருக்குது, அந்த மோட்டாரில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸு காரணம், காற்றின் சூழ்நிலையும் ஒரு காரணம், வெப்பமும் ஒரு காரணம், எதிரில் வரல எதிராளி அவங்களும் ஒரு காரணம். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் பலியாடு ஒரே நபர் ஓட்டுநர் மட்டும்தான், டிரைவரை மட்டும்தான் தாக்க வேண்டியது இருக்குது. அப்படி விபத்து நடந்து டிரைவரை தாக்கும் நபர்கள் மீது நான் பெயிலபிள் கொலை வழக்கு பதிவு பண்ணி 6 மாதம் தூக்கி உள்ளே போடணும். அப்போ தான் ஓட்டுநரை தொடமாட்டாங்க. அப்படின்ற அந்த இது நடைமுறைக்கு சட்டம் கொண்டு வரப்படணும். ஓட்டுநரை தாக்கினால் நான் பெயிலபிள் கொலை வழக்கு பதிவு செய்யப்படும்ன்ற பயம் வந்தால் தான் நாளைக்கு ஓட்டுநரை தாக்க மாட்டாங்க. அந்த சட்டம் அமலுக்கு வரணும். அதற்காக போராடுவோம். இன்றைக்கி வெளி மாநிலங்களில் நம்ம ஓட்டுநர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடக்குது. ஒரு சைடு டோல்கட்டுனாலேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா அப்படின்னா வழிப்பறி கொள்ளையர்கள் ஏகப்பட்ட உயிர் இப்போ வரைக்கும் போயிருக்கு. அதுக்காக ஒரு எஃப்ஐஆர் கூட இன்ன வரைக்கும் போட்டிருக்காங்களான்னு தெரியலை. இது வரைக்கும் நான் மோட்டாருக்கு உள்ள அதர் ஸ்டேட்டு போனதுக்கப்புறமே ஏகப்பட்ட உயிர்கள் போயிருக்கு. அவங்க நிலைமை என்னன்றது கூட தெரியலை. அப்படின்றப்ப இந்த மாதிரி இருக்கிறதுனால இதை கண்காணிக்க நம்ம தமிழக அரசு இல்லை மத்திய அரசே இதை தாராளமாக பண்ணலாம். எல்லா மாநிலத்தில் இருக்கிற ஓட்டுநர்களுக்கும் இது பயன்படும். அதாவது உதவி, இன்றைக்கி எப்படி அவசர போலீஸ் 100ன்னா வருதோ அதே மாதிரி நம்ம அவசர உதவி ஓட்டுநர்கள் அவசர உதவின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்து எனி டைம் நம்ம உதவிக்கு கூப்பிட்டாலும் அழைச்சி எந்த ஸ்டேட்டில் இருக்கோமோ அந்த ஸ்டேட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி உடனுக்குடனே நம்ம ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும்.
அப்படின்றதையும் நாம் ஒரு கோரிக்கையாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி பாதுகாப்பு, உயிரிழப்பு அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இன்றைக்கி தமிழ்நாடு வண்டினாலே ஈஸியாக கை வைக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் கேட்பார் இல்லை. இதே இது பஞ்சாப் சிங்கு வண்டியை போய் பக்கத்தில் நிற்க சொல்லுங்கள் பார்ப்போம். ₹1 டயர் பக்கத்தில் கூட போய் நிற்க மாட்டான். காரணம் அவன் குத்துவியான். ஆனால் நம்ம குத்துறதில்லை. ஏன்னா நம்ம சட்டத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் கட்டுப்பட்டு அடி வாங்கிட்டு குத்துனா குத்து வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். சரி ரைட்டு, அதையும் செய்வான். அப்போயாவது இந்த அரசாங்கம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக ஒரு ஏற்பாடு பண்ணட்டும். ஓட்டுநர்கள் உதவி நம்பர் கொடுத்து அரசாங்கம் நேரடியாக இதை கண்பார்வையில் கொண்டு வரணும். மத்திய அரசும் மாநில அரசும் இதை நாம் நடைமுறைக்கு கொண்டு வரணும். ஒரு ஓட்டுநர் விபத்தில் உயிரிழந்தாலோ கைகால் போனாலோ வாகனத்தில் இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் அப்படின்ற பேரில் இறந்தாலும் அதுவும் விபத்து தான். அந்த குடும்பத்துக்கு அரசாங்கம் 25 லட்சம் ரூபா நஷ்ட ஈடு கொடுக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள நபர், அவர் மனைவியாக இருக்கட்டும், அவங்க அம்மாவாக இருக்கட்டும், தகுதி இருக்கும்போது அவங்களுக்கு அரசாங்க பணியில் இந்த சத்துணவு ஆயா வேலை எது வேணாலும் கொடுக்கலாம். அரசாங்க பணி கொடுக்கணும். ஏன் நம்ம இங்கே தாழ்ந்து போயிட்டோம்? மக்களுக்காக சேவை செஞ்சு நம்ம உயிரை நாம் விடுறோம். நம்ம குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது, அதுக்கு வேறு மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க. என்னத்துக்கு நம்ம குடும்பம் அப்படி போகணும்? அரசாங்கம் நம்ம ஓட்டுநர் இனத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாயும், அவங்க குடும்பத்தில் இருக்கிற நபருக்கு அரசாங்க வேலையும் கொடுக்கணும். இதையும் நாம் ஒரு கோரிக்கையாக கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் இனி இருக்கிற ஓட்டுநர்கள் குடும்பமாவது பொழைக்கும். இனி ஓட்டுநருன்ற இனமாவது பெருகும். இன்னைக்கு ஓட்டுநர் இனம் மிக மிக குறைவாக போயிட்டுருக்கு. அதையும் நம்ம கொண்டு வரணும் நண்பர்களே. இது நமக்கு தேவையானது. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படிக்காசுக்கு வண்டி ஓட்டுறது ஆரம்பத்தில் மோட்டார் என்ன இதில் உருவாச்சோ அன்னைக்கு இருந்த படிக்காசு தான் இப்போ வரைக்கும் இருக்குது. நம்மளுடைய வருமானம் ஒன்றுமே இல்லை, வெறும் 5 காசு படி. 5 காசு படிக்கு நம்ம வண்டி ஓட்டிகிட்ருக்கோம். இதை மாற்றணும். அதை நாம் எல்லோரும் சேர்ந்து தான் மாற்றணும். இன்றைக்கி ஆபீஸ் கமிஷன் அப்படின்ற ஒன்று கொடுக்குறாங்க. ஆபீஸ் கமிஷன்றது ஓனரு லாரி ஆஃபீஸ்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியது, டிரைவர் கொடுக்கணுன்றது கிடையாது. இன்றைக்கி அதை கொண்டு வந்து டிரைவர் தலையில் சாத்துறாங்க. அதே மாதிரி ஏற்றுக்கூலி இறக்குக்கூலின்றது லோடு ஏற்றுறவங்களும் இறக்குறவங்களும் செய்ய வேண்டியது. அதை கொண்டு வந்து வண்டி தலையில் கட்டுறாங்க. அதை கட்டுறதுனால இவங்க இதை கொண்டு வந்து நம்ம தலையில், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம ஓட்டுநர் இனம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் முடியும். தனித்தனியாக பிரிஞ்சு கிடந்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. சாதனைன்றது சாதாரணமாக வராது. அதுக்கு ரத்தம் சிந்தணும், போராடணும். அப்போ தான் ஒரு மாற்றம்ன்றது உருவாகும். இன்றைக்கி பலத்தில் நம்ம பல கோடி பேர், ஆனால் செயல்பாட்டில் பார்த்தா சைபரில் தான் இருக்கும். காரணம், ஒற்றுமைன்ற இடத்துல நம்மளை கொண்டு வந்து விடுறது இல்லை. நாம் ஒற்றுமையாக தான் இருக்கோம். நிறையா விஷயங்களில் பார்த்துட்டேன். நல்லது கெட்டதுக்கு ஒன்று சேர நம்மளை ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிய நம்ம மண்டைக்குள்ளே அதை திணிச்சு நம்மளை பூரா பிரித்து வச்சுருக்காங்க. இன்றைக்கி ஒற்றுமைன்றது இருக்குது. இது வரைக்கும் நான் இத்தனை வருஷம் மோட்டாரில் ஓடுனதில் ஒவ்வொரு டிரைவர்களும் நல்லது கெட்டதுன்னா முன்னாடி நின்று எல்லாம் பார்க்குறாங்க. ஒரு விபத்தாக இருந்தாலும் இறங்கி போய் அத்தனை வேலையும் பார்க்குறாங்க. ஒரு பஞ்சராகி நிற்கிற வண்டியை கூட உதவி பண்ணுறாங்க. ஒரு டிரைவர் இறந்துட்டாப்புல அவர் குடும்பத்துக்கு ஏதாவது நிதின்னு கேட்டால் மலமலன்னு வந்து குமியுது. அப்படின்றப்ப இந்த ஒற்றுமைன்ற ஒன்று இல்லாமல் இதெல்லாம் எப்படி நடக்கும்? ஒற்றுமைன்றது இருக்குது, நம்ம மனசில் அது இருக்குது. ஆனால் டிரைவர் ஒற்றுமை இல்லைன்றதை நம்ம மூளைக்குள்ளே ஆரம்பத்திலேருந்து செதுக்கி வச்சுருக்காங்க. அதை பிடிச்சிக்கிட்டே நம்ம ஒற்றுமை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இது தப்பு. அதை மாற்றணும். நம்ம ஒற்றுமையாக தான் இருக்கோம், அதை நம்ம காட்டுவோம். ஒன்றா இருப்போம், ஒற்றுமையாக இருப்போம். இப்போ நம்ம கேட்ட விஷயங்களை பூரா நம்ம தான் போராடி கொண்டு வரணும். இன்றைக்கி ஓட்டுநர் நலவாரியம் அப்படின்றது 10ஓட 11 அமைப்பு சாராக்குள்ளே கொண்டு போய் வச்சுருக்காங்க. எதுக்காக அதுக்குள்ளே கொண்டு போய் வைக்கணும்? கோடிக்கணக்கான நபர்கள் நாம் இருக்கோம். அப்படியே 2 கோடியே சில்லற பேர் ஓட்டுநர்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்கோம். அப்பேற்பட்ட நம்மளை கொண்டு போய் எதுக்காக அமைப்பு சாராக்குள்ளே 19வது இடத்துல ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுநர்கள் போட்டு வச்சுருக்காங்க. ஏன் ஓட்டுநர் நலவாரியம் சொல்லி தனியாக அமைக்கலாமே? அதுக்கு தனியாக இலாக்கா போட்டு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது இந்த டிரைவர் இனத்துக்குன்னு தனியாக ஒதுக்கலாமே? தாராளமாக செய்யலாம்.
ஏன்னா இன்றைக்கி மோட்டார் அதில் வராத வருமானமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுக்கு தனியாக ஒரு நலவாரி அமைக்கிறதுல தப்பே கிடையாது. ஆனால் அரசாங்கம் அதை செய்யலை. செஞ்சால் ஓட்டுநர் இனம் மேலே வந்துடும் அப்படின்றது அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். எப்படியே டிரைவர்களுக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுத்துட்டா அவங்களுடைய உரிமை என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னால் அவங்கள நம்ம கையில் பிடிக்க முடியாதுன்றது எல்லாருக்கும் நல்லா தெரியும், நம்மளை தவிர. அதனால் நமக்கு எதையுமே செய்ய மாட்டாங்க. அதை நாம் தான் கொண்டு வரணும். அதுக்கு நாம் தான் போராடணும். இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது நண்பர்களே. நம்ம டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நம்ம ஓட்டுநர் இனத்துக்காக தேடி ஓடி கஷ்டப்பட்டு கொண்டு வர போகிற லட்சியங்கள் இதுதான். ஒவ்வொன்றாக போராடுவோம். முதல்ல மனு கொடுப்போம், உண்ணாவிரதம் இருப்போம், அதுக்கப்புறம் மறியல் பண்ணுவோம். எதையாவது ஒன்று பண்ணி மொத்தத்தில் நம்ம இனத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கொண்டு வர்றதுக்காகத்தான் இந்த டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன். அதுக்காகத்தான் இந்த சங்கம். இது ஒரு குடும்பம் தான் இப்போ வரைக்கும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த குடும்பம் நம்மளுக்காக பாடுபடுறோம். நம்ம இனத்துக்காக நாமளே சேர்ந்து பாடுபடுறோம். நமக்கு நாமே. இது 10ஓட 11 இருக்கக்கூடிய சங்கம் கிடையாது. இது ஒரு குடும்பம். இது ஒன்லி ஓட்டுநர்களுக்காக மட்டுமே. அது எல்லாருக்கும் புரியணுன்றதுக்காக தான் சந்தா இல்லாத ஒரு சங்கம் அப்படின்றதையும் நான் அறிவிச்சிருக்கேன் நண்பர்களே. சரிங்களா? நம்ம சங்கத்தினுடைய கொள்கைகள் அப்படின்றது நண்பர்கள் கேட்டீங்க. நான் நம்ம சங்கத்தினுடைய லட்சியங்கள் இதெல்லாம் நமக்கு ஓட்டுநர் இனத்துக்கு தேவை அப்படின்றத தெரியப்படுத்திருக்கேன் நண்பர்களே. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் வீடியோ வாயிலாகவே சொல்லிட முடியாது. ஏன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நேரடியாக களத்தில் அதை ஒவ்வொன்றா நடத்தி கொண்டு வரும்போது நம்ம இனம் தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். நம்ம இனத்து நண்பர்கள்ட்ட கேட்குறது ஒன்று தான். தயவு செய்து நாம் ஒன்றா இருக்கோன்றதை மட்டும் மனசில் நினைங்க. எந்த இடத்துல யார் பிரேக் டவுனாக இருந்தாலும் எந்த ஒரு உதவி தேவைப்பட்டாலும் நிறுத்தி நின்று செய்யுங்க. அங்கனுக்குள்ளே நிற்கிறது நம்மை போன்ற நண்பன், நம்ம ஓட்டுநர் இனம் அப்படின்றத மனசுக்குள்ளே முதல்ல நினைக்க போதும். கட்சி, ஜாதி, மதம் இது 3 என்றைக்குமே நமக்கு கஞ்சி ஊற்ற போகிறது இல்லை. நம்மளை பாதுகாக்க போகிறதும் கிடையாது. நம்மை பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இனம் நம்மை மட்டுமே பாதுகாக்கும் அப்படின்றத நண்பர்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி நண்பர்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு கால் பண்ணுங்கள். 94 86 03 09 06. நன்றி நண்பர்களே.